கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கிங்க. கொஞ்சமாக எண்ணெய், கொஞ்சோண்டு சோம்பு, 2 பட்டை, கிராம்பு 3, ஒரு பிரியாணி இலை, கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்குங்க. நல்லா வதக்கி விடுங்க. இந்த இஞ்சி பூண்டு வாசம்லாம் போகட்டும். நான் இதெல்லாம் போடக்குள்ளே வீடியோ எடுத்துருக்கணும். சரி, நானே வீடியோ எடுக்கிறதுனால சரி வீடியோ எடுத்துக்கலாம், நம்ம தாளிக்கிறத காட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ எடுத்தேன். அதுக்கப்புறம் நான் 1 கிலோ சிக்கன் எடுத்துருக்கிறேன். மஞ்சத்தூள் கொஞ்சோண்டு போட்டு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி 3 வாட்டி அலசிட்டு வச்சுருங்க. அப்புறம் நம்ம இந்த இஞ்சி பூண்டோட வதக்கி வச்சுருக்கிறோம்ல, அதை எடுத்து இந்த நம்ம சிக்கனில் கலந்துக்கலாம். நல்லா கிண்டி விடுங்க. அந்த இஞ்சி பூண்டெல்லாம் அந்த கறியோடு மிக்ஸ் ஆகட்டும். தண்ணி ஊற்ற வேண்டாம், அந்த தண்ணியே போதும். நல்லா கிண்டி விட்டுருங்க. கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டுக்குங்க. வாங்க தேவையான மசாலா இதுக்கு போய் அரைச்சிட்டு வந்துடலாம். நான் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி சோம்பு கொஞ்சம், பட்டை, கிராம்பு இதெல்லாம் போட்டு, ஒரு தக்காளி, கொஞ்சோண்டு வெங்காயம் போட்டு நல்லா தாளித்து விட்டு வதக்கி வச்சுட்டு மிக்சியில் மாற்றிக்கிங்க. மிக்சியில் மாற்றினதுக்கப்புறம் நல்லா அரைச்சிக்கிங்க. உங்களுக்கு மசாலா, மிளகாப்பொடி, கொத்தமல்லி தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம இந்த வதக்கிறதுலேயே கூட கொஞ்சம் போட்டுக்கலாம். நீங்கள் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டு மிக்சியில் அடிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம இந்த கறி தாளித்தோம்ல, அதில் நம்ம இந்த அரைச்சி வச்ச விழுதை நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த கறியோட சேர்த்துக்கலாமா? சேர்த்துட்டோம். தண்ணி ஊற்றிக்கிங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஊற்றிக்கிங்க. ஒரு அரை மணி நேரம் கழித்து நல்லா கொதிக்கட்டும். நல்லா நல்லா வரட்டும். இந்த கறி நல்லா வேகட்டும். நல்லா கிண்டி விடுங்க. இந்த மசாலாலாம் 1/2 ஸ்பூன் மிளகாப்பொடி, 2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் சிக்கன் மசாலா நான் எடுத்துருக்கிறேன். இதுவும் அந்த கறியோடையே போட்டுடலாம். போட்டாச்சு. நல்லா கிண்டி விடுங்க. இந்த மசாலாலாம் அந்த கறி குழம்புல, அந்த கறியில் படுற மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்குங்க. நல்லா கிண்டி விட்டுட்டு நல்லா கிண்டி விடுங்க. இந்த மசாலாலாம் அந்த கறியில் போய் ஜாயிண்ட் ஆகிற அளவுக்கு கிண்டி விடுங்க. தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு அரை மணி நேரம் கழித்து பார்த்தா, தட்டு எடுத்துகிட்டு அரை மணி நேரம் கழித்து பார்த்தா எண்ணெயெல்லாம் திரிஞ்சிருக்கும். அப்போ பார்த்திங்கன்னா நம்ம கறி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நல்லா கிண்டி விடுங்க. பாருங்கள், கறி சூப்பராக வெந்திருக்குது. என்னோடய கறி நல்லா கிண்டி விடுங்க. நல்லா கிண்டி விட்டுட்டு தட்டு போட்டு மூடிட்டு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அந்த தலையை இந்த கறியோடையே போட்டுடலாம். நல்லா தூவி விட்டுறலாம். இந்த கறியோடு அந்த கொத்தமல்லி தழை வாசம் சூப்பராக இருக்கும். நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் கறி குழம்பு சிக்கன் குழம்பு வச்சு பார்த்திங்கன்னா இன்னும் சூப்பராக வேறு லெவலில் இருக்கும். அப்புறமே இந்த கறி கொஞ்சமாக என் பையனுக்கு போட்டு கொடுத்தேன்.